தமிழகத்தினுடைய மாநில பாரதிய ஜனதா தலைவர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே, சட்டமன்றத்தில் தைரியமா ஒரு ஆண்மையோட முதுகெலும்போட பேசக்கூடிய அதிமுகவை நான் பார்க்க முடியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் அறிவுசார் டாக்டர் அன்புமணி அவர்களே, தமிழ்நாட்டின் தலையெழுத்து சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாதவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா? இல்ல நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நிர்வாகம் என்ன தெரியுமா? நிதி நிலைனா என்னன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாத மண்ணு இவங்க தான். ஜெயலலிதா தேர்வு கையெழுத்து போடணும், காலில் விழணும், காலில் விடணும், டயரை நக்கணும். இதுதான் ஜெயலலிதா மந்திரிகளா வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் தமிழ்நாட்டு முதல் மந்திரி. நம்மளுடைய தலையெழுத்து அப்படி இருக்கு. இன்னைக்கு குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி சிக்கி சின்ன பின்னமாயிற்று. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே, இன்னொன்று துரோகத்திற்கு பெயர் பெற்றவர் பழனிசாமி. தவள் பதவி வாங்கிட்டு அவர் ஆட்சி ஓட்டெடுப்பில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கும், தொடர்ந்து ஆட்சி நடைபெறுவதற்கு துணையாக இருந்தவர்களுக்கும், இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்களுக்கும் துரோகம் செய்து உலகமகா துரோக சாதனையாளர் பெயர் பெற்ற பழனிசாமி இன்றைக்கு ஆணவத்தில் ஆட்டம் போடுறாங்கிறது உலகத்துக்கே தெரியும். முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மானமிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்றிலே 10 ஆண்டு காலம்